வணக்கம் மக்களே. நீட் தேர்வு தொடர்பான அந்த ரீநீட் அப்படிங்கிற அந்த ஒரு சர்ச்சை விவகாரம் தொடர்பாக மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் நேற்றுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடந்த அந்த நீட் தேர்வு அன்னைக்கு மழை பெய்ந்ததுனால மின்தடை ஏற்பட்டு மத்திய பிரதேசில் இண்டோர் ஒரு 2 சென்டரில் உஜ்ஜைன் இந்த 2 சென்டரில் வந்து மின்தடை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே மின்தடை ஏற்பட்டதுனால மாணவர்கள் சரியாக தேர்வு எழுத முடியலை அப்படின்னும், அதேமாதிரி சென்னையிலையும் இதே மாதிரி 2 இடத்துல இந்த மாதிரி கேகே நகர் உட்பட கேகே நகர் ஆவடி இந்த பகுதியிலுமே சரி மின்தடை ஏற்பட்டதுனால தேர்வு எழுத முடியலன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. ரீநீட் நடத்தணும் அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சென்னையில் அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 13 பேர் தொடர்ந்த அந்த வழக்கை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க, தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ரீநீட்லாம் நடத்த முடியாது, போதுமான வெளிச்சம் இருக்குது அப்படின்னு. இதே இது மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் இண்டோர் ஹைகோர்ட்டில் 73 மாணவர்கள் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அந்த 73 மாணவர்கள் அந்த ஒரு ஜட்ஜு, ஒரு நீதிபதி அக்ஷய்குமார்னு நினைக்கிறேன், அவர் அபிஷேகே ஒரு பேர், அந்த நீதிபதி வந்து ரீநீட் நடத்தணும், அதாவது மறு நீட் நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்டிஏக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தார். இதை எதிர்த்து 2 ஜட்ஜஸ் டிவிஷனல் பெஞ்சுக்கு வந்து இந்த வழக்கு போச்சு. அப்போ என்டிஏ தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விவாதங்கள் என்னென்னா, ஒரு கமிட்டியை வச்சு ஆராய்ச்சி செஞ்சோம். ஒரு கமிட்டி, அதாவது ஒரு குழு, அந்த குழுவில் வந்து டெல்லி ஐஐடி, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸர், இவங்களெல்லாம் சேர்ந்த ஒரு 2-3 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி வந்து ஆராய்ச்சி செஞ்சிச்சு. அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து மின்தடை ஏற்பட்டது உண்மைதான், 1 மணி நேரம் மின்தடை இல்லை, இருந்தாலும் அந்த கமிட்டி வந்து ஒரு நியூட்ரலான கமிட்டி, நாங்கள் யாருமே கிடையாது, ப்ரொஃபஸர்ஸு எல்லாருமே வந்து நியூட்ரலான பெர்சன்ஸாக வந்து அந்த இதை விவகாரத்தை ஆராய்ச்சி செஞ்சாங்க. மின்தடை ஏற்பட்டால் கூட அங்கே வந்து போதிய வெளிச்சம் இருந்துச்சு, அதனால் மாணவர்கள் வந்து எழுதியிருக்க முடியும். அதனால் மின்தடை வந்து ஒரு பெரிய வெளிச்சம் இல்லாதது, அதாவது மின்தடையினால் வெளிச்சம் இல்லாதது ஒரு பெரிய குறை கிடையாது அப்படின்னு அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி மத்திய அரசு வழக்கறிஞர், அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் வந்து அந்த இண்டோர் ஹைகோர்ட்டில் அது இது ஆர்கியூமெண்ட் அப்போ ஜட்ஜு சமீஷன் கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த வழக்கு நேற்றுக்கு வந்து காரசாரமாக நடந்துக்கிச்சு. அப்போ நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இண்டோர் நீதிபதிகள் இது வந்து தவிர்க்க முடியாது, அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்துக்காக நாம் வந்து ஆறுதல் இது வருத்தம் தான் தெரிவிக்க முடியும். இப்போ வந்து அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்துச்சு, அதுக்காக யாரும் பயணம் செய்யாமல் இருக்கிறாங்களா? அதே ஃப்ளைட் கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து டிராஃபிக் ஜாம்னால் ஃப்ளைட்டை விட்டாங்க, அதுக்காக என்ன செய்கிறது, அதனால் விதி அப்படிங்கிற மாதிரி அந்த நீதிபதி கருத்துக்கள் சொல்லிவிட்டு, இந்த மழை பெய்ஞ்சதுனால பாதிக்கப்பட்ட 73 மாணவர்களுக்கு மீது எனது வருத்தம் இருக்குது, ஆனால் இவர்களுக்கு வந்து என்ன நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்டிஏட்ட நீதிபதி அவர்கள் கேட்டாங்க. அப்போ என்டிஏ சொன்ன பதில் வந்து என்ன அப்படின்னா, எங்களால் ரீநீட் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, 22 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த 73 பேர்னால ரீநீட்டு எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அப்போ நீதிபதிகள் வந்து அதையுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், வெறும் 73 பேர் கூட கிடையாது, 0.001% கூட கிடையாது, அப்படின்ற மாதிரி சமயத்தில் இவங்களுக்கு போய் எப்படி வந்து ரீநீட் நடத்துறது அப்படின்னு சொல்லியும் நீதிபதிகள் கேள்வி கேட்டாங்க. அப்போ வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து அதாவது காம்பன்சேஷன் மார்க் கொடுக்க முடியுமா, அதாவது எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லியும் கூட கேட்டாங்க. அதில் அந்த எஸ்ஜி, அதாவது சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது மத்திய அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட அந்த சென்டர் 2 சென்டர் உஜ்ஜைன் மற்றும் இண்டோர், அந்த பாதிக்கப்பட்ட சென்டரில் எழுதின பர்சன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜை காட்டிலும் நார்மல் எபோவ் தான் இருக்குது, அதனால் வந்து இந்த மின்தடைனால் மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லியும், இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம்னா, ஆல் இண்டியா ரேங்க் 2nd வாங்கின ஒரு பையன் வந்து இந்த மின்தடையினால் பாதிக்கப்பட்டு அந்த சென்டரில் எழுதின ஒரு பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீதிபதி உடனே வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வகையான, ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உடனே நீதிபதி வந்து கவுண்டராக கேட்டார் என்டிஏட்ட. ஸோ இந்த மாதிரி வாதங்கள்லாம் போய்கிடுச்சு. அப்போ ஏன் நீங்கள் வந்து காம்பன்சேஷன் மார்க்கு அல்லது வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி என்டிஏட்ட நீதிபதி கேட்கல. இது எப்படி கொடுக்குறது, காம்பன்சேஷன் கொடுத்தோம்னா இப்போ ஏஆர் 2nd இருக்கிற பையன் வந்து அப்போ 1st வருவார், அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும், மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி என்டிஏ தரப்பில் சொல்லுச்சு. அதனால் சரி இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, அதாவது இதற்கான இந்த ரீநீட்டு நடக்காது. ஆனால் அந்த நீதிபதி ஒற்றை நீதிபதி ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கான அந்த தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட்டதா நேற்றுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இதுதான். அதனால் ரீநீட்டு நடப்பதற்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. அவங்களுக்குமே இப்போ தேர்வு நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிறது அதுக்கும் சான்சஸ் இல்லை. அடுத்து கிரேஸ் மார்க் கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் சான்சஸ் இல்லை. அப்போ இதை எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது தெரில. நேற்றுக்கு இதில் ஆர்கியூமெண்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தீர்ப்பை கூட ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதே மாதிரி இது கேஸ் வந்துச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுடைய மனுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியும் அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி தாக்கல் செஞ்சுருக்கார் பதில் மனு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதனால் எம்எம்சி விரைவில் அதற்கான அந்த ஏஆர் லிஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டு அதெல்லாம் வெளியிடுறதுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிடறதுக்கு இது இருக்குது. அதாவது கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பணிகள் விரைவில் துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு இந்த கல்வியாளர்லாம் சொல்கிறாங்க. அதாவது இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்தந்த மாநிலத்தில் அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி துவங்கும். இந்நிலையில் தமிழ்நாட்டில் எப்போனாலும் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. போன வாரம் பத்திரிகை செய்தியில் ஜூலை 9க்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி தேதி 9, 10, 11 ஆகுது. ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எம்எம்சியோட அதாவது மத்திய பிரதேசோட இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு எந்த விதத்துலேயும் நீட் ப்ராசஸிங் பாதிக்காது அப்படிங்கிறதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தெரிவிக்கப்படுறது. தொடர்ந்து வேறு எது நீட் தொடர்பான அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். இந்நிலையில் 9 ஸ்டேட்டில் இந்த மாதிரி அவங்கவுங்க அந்தந்த மாநிலத்தில் இந்த ரேங்கிங் லிஸ்ட்டை வெளியிட்டதாக நம்ம பத்திரிகையில் பார்க்கப்படுது. தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் நிலுவையில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எப்படியோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.